ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் வினோ பட்டு சேனல்லேருந்து உங்கள் வினோதினி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப புதுவிதமான ரெசிபி. அதுவும் இல்லாமல் இது நானாக ரெடி பண்ண ரெசிபி. ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் பண்ணுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வினோ சிக்கன் கிரேவி பண்ண தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. இதில் வந்து உப்பு தேவையான அளவு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 எடுத்து வச்சுருக்கேன். இது கரம் மசாலா, பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு இவ்வளோ தேவைப்படாது, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெய், ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. இது பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் சிக்கன் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு நான் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. உப்பு சிக்கனில் ஊறுற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மிளகாத்தூள், இப்போ பச்சை மிளகாய், இது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். நெருப்பு கட்டி இருக்கு. நெருப்பு கட்டி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டு ஒரு 1/2 hour நெய் அதில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு 1/2 hour தம் போட போறோம். ஒரு 1/2 hour கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்க 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். தம் போட்டது பேன் வச்சிட்டோம். பேனில் பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்னா அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக பட்டர் சேர்த்துக்கிறோம். ஆயிலும் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு ஆப்ஷன் தான். பட்டர் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை, பிரிஞ்சி இலை இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயமும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம தம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். வச்சுக்கோங்க, தீஞ்சிட வேணாம். நல்லா கிளறி விட்டு இப்போ இது நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லாஸ்ட்டாக போட்டுடலாம். லாஸ்ட்டாக போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிக்கன் வெந்துட்டு இருக்கும். நமக்கு கிரேவியும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கினா கூட இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். நான் கொத்தமல்லி சேர்த்துக்கினேன். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட வினோ சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு வியூவர்ஸ். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இதில் வந்து நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட ஃப்ளேவரும், அப்புறம் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணோம் இல்லைங்களா, அது ஸ்மோக் போட்டோம் இல்லைங்களா, நெய் போட்டு அது போட்டு அந்த மூடி வச்சோடனே அதோட அந்த புகையோட ஸ்மெல், அந்த நெய்யோட ஸ்மெல் சூப்பராக வந்திருக்கு. இதை சொல்கிற வார்த்தையே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீமு, நெய், அந்த பட்டர் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு புது புது டிஷ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட முடியும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய்.